1924ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி அன்று தஞ்சாவூரில் திருக்குவளை எனும் சிறிய கிராமத்தில் முத்துவேலர் மற்றும் அஞ்சுகம் அம்மையாருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பெற்றோர்கள் ஆசையாக வைத்த பெயர் தட்சிணாமூர்த்தி. தந்தையிடம் இருந்து இசையையும் தாயிடம் இருந்து அன்பையும் கற்ற சிறுவன் தன் பெயரை கருணாநிதி என்று அழகிய தமிழில் மாற்றிக்கொண்டார். திருவாரூர் உயர்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி பருவத்தை தொடங்கினார். பாடப்புத்தகங்களை விட தமிழ் இலக்கியங்களும் நாடகங்களும் தான் அவரை அதிகம் ஈர்த்தன. திராவிட இயக்கத்தின் சிந்தனைகளாலும் பெரியார் மற்றும் அண்ணா அவர்களின் கருத்துக்களாலும் ஈர்க்கப்பட்ட கருணாநிதி அவர்கள் தனது 14வது வயதிலேயே சமூக நீதிக்கான விதையை நெஞ்சில் ஆழமாக விதைத்து கொண்டார். சிறு வயதிலேயே அவருக்கு ஒரு தீர்க்கமான சிந்தனை இருந்தது. சக மாணவர்களை ஒன்றிணைத்து தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினார். சக மாணவர்களோடு அவர் தொடங்கிய மாணவ நேசன் இதழ் ஒரு மாபெரும் எழுத்தாளனின் முதல் அடியை உலகுக்கு உணர்த்தியது. திருக்குவளை என்ற சிறிய கிராமத்தில் தொடங்கிய அந்த எளிய பயணம் பின்னாளில் கோட்டையையே ஆளப்போகிறது என யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இது ஒரு சரித்திரத்தின் ஆரம்பம்.